சமூக நீதி குறித்த கோரிக்கைகளுக்கு பிரதமரின் உத்தரவாதத்தை பாமக பெற்றுள்ளதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு முதலமைச்சர் பாடம் நடத்தட்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். நேற்றைய தினம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில பேசும்போது பாமக நிறுவனர் ராமதாஸை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அதற்கு பதில் தரக்கூடிய வகையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு பெரிய அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவிற்கு மு.க.ஸ்டாலின் பாடம் எடுக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக நீதி குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்வாரா, அதற்கான உத்தரவாதத்தை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து பாமக பெற்றிருக்கிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினா எழுப்பியிருக்கிறார். மண்டல் ஆணையத்தின் அறிக்கையை 10 ஆண்டுகள் கிடப்பிலும் அதற்கு முந்தைய காக்கா கலேல்கர் ஆணைய அறிக்கையை குப்பை தொட்டியிலும் போட்டு வைத்திருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசிடமிருந்தே மத்திய அரசின் உயர்கல்விக்கான பிற நிறுவனங்களில் 27% இடஒதுக்கீட்டை வென்று கொடுத்தது இந்த ராமதாஸ் தான். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை நிச்சயம் பெற்றெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக நீதி செடிக்கு வெந்நீர் ஊற்றி அழித்து வரும் மு.க.ஸ்டாலினுக்கு இது குறித்து கவலை தேவையில்லை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்து தன்னுடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக 6 முறையும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தான் ஆட்சி அமைத்திருக்கிறது என்றும் அப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றி தருவோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு உத்தரவாதம் அளித்தாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 5 முறை தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது, மத்திய அரசில் அங்கம் வகித்தது. அந்த 5 முறையும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் தொடர்பாக காங்கிரசிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் திமுக உத்தரவாதம் பெற்றதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போதும் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் தேசிய கட்சி அமைக்க மாநில கட்சிகள் ஆதரவு தேவைப்படும் போதும் மாநில கட்சிகளின் முதன்மை கோரிக்கைகளை முன்வைக்கும் என்றும் அவற்றை உள்ளடக்கிய குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு செயல்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி பல்வேறு விஷயங்கள், கடந்த கால வரலாறுகள் போன்றவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்த அவர் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய வகையிலே பாமக நிறுவனர் ராமதாஸ் நீண்டதொரு விளக்கத்தையும் பல்வேறு எதிர்வினாக்களையும் எழுப்பி அறிக்கையை கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.